ஐயோ ரேவதி, ஐயோ நெருப்பு போடவேல நெருப்பு பிடிச்சிருச்சு. ஐயோ ஐயோ ரேவதி, மாப்ள சீக்கிரம் பெட்ஷீட் கொண்டு வா. போய் அணைங்க. யாராச்சும் காப்பாத்துங்க. அம்மா ரேவதி, நெருப்பு ரேவதி வாங்க. நெருப்பு அம்மா. ஐயோ ரேவதி, எப்படி மாச்சு? என்ன பண்றது இப்போ? ரேவதி மாமா சீக்கிரம் ரேவதி பயப்படாத ரேவதி, நல்லா அடி. பயப்படாத. ஒண்ணுலம்மா. நல்லா அடிச்சிட்டீங்களா? கல்யாணம் பொண்ணு சார். ரேவதி எப்படிமா நெருப்பு பிடிச்சிச்சு? ரேவதி ரேவதி, என்னது இது? எப்படி உன் புடவையில நெருப்பு பிடிச்சது? தெரியலம்மா, நான் இந்த அக்கா கிட்ட பேசிட்டு இருந்தேன். திடீர்னு சேலையில நெருப்பு பிடிச்சிருச்சு. ஐயோ ஐயோ கையில எப்படி என்னம்மா சுடுறீங்கம்மா? கையில எவ்வளவு பெரிய காயமா இருக்கு? ஐயோ சின்ன காயம் தான், யாரும் இது சின்ன பயப்படாதீங்க. காயமா? மாப்ள நீங்க போய் சீக்கிரமா மருந்து வாங்கிட்டு வாங்க. சரி மாமா, அதை வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ சொல்லுங்க. சகல, நீ முக்கியமான வேலையா தான் இருப்பேன்னு தெரியும்பா. ஆனா உன்னை தொந்தரவு பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. என்னன்னு சொல்லுங்க. அது இங்க மண்டபத்துல ரேவதி சாதாரணமா தான் நின்று பேசிக்கிட்டு இருந்தா. திடீர்னு அவ புடவையில நெருப்பு பிடிச்சிருச்சுப்பா. நெருப்பு பிடிச்சிருச்சா? எப்படி? எப்படியோ தன்னால பிடிச்சிருச்சு. அது எப்படிங்க தன்னால பிடிக்கும்? அதான்ப்பா எங்களுக்கும் தெரியல சகல. எங்க யாருக்குமே ஒன்றும் புரியல. நீங்க எல்லாம் ரேவதி கூட தானங்க இருந்தீங்க. எல்லாரும் கூட தான்ப்பா இருந்தோம். ஆனா எப்படி நடந்துச்சுன்னே தெரியலப்பா. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுப்பா. சரி, இப்ப ரேவதி எப்படி இருக்கா? கையில லேசான தீக்காயம் பட்டிருக்கு. மத்தபடி பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லப்பா. சரிங்க, நான் உடனே வரேன்.